முக்கியமான ஒரு காரியம், வெளிப்படுத்தின விசேஷம். நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காரியம். அதை சொல்லிட்டு அடுத்த முக்கியமான காரியத்தை தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனங்கள் பாருங்க, வாசிக்க கேட்போம். மிருகத்தின் முன்பாக அந்த 16-17 அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. விற்கவும் கொள்ளவும் கூடாதபடிக்கு செய்தது. வாங்கவும் விற்கவும். நம்ம எல்லாருமே லைஃபுமே வாங்கிறது விற்கிறதுல அடங்கி இருக்கிறாரு. கடையில் போய் ஜாமான் வாங்கினா தான் வீட்டில் சமைக்க முடியும். நம்ம இப்போ பொருள் வாங்கினா தான் நம்ம வாழ முடியும். எல்லாமே வாங்கிறது விற்கிறதுல அடங்கி இருக்கிறது. இங்கே வசனம் சொல்லுகிறது, அந்த காலத்தில் என்ன நடக்கும்? 3 காரியம். 1, மிருகத்தின் முத்திரையை பதித்து கொள்ளணும். சீல் ஆஃப் த ஆன்டை கிரைஸ்ட். ஒரு சீல், முத்திரை, அல்லது அவனுடைய நாமம், அவனுடைய பெயரை தரித்து கொள்ளணும், அல்லது அவனுடைய லக்கம், அவனுடைய நம்பர், அதை தரிது. அது 666 என்று அடுத்த வசனத்தில் இருக்கிறாரு. 3 காரியத்தை அந்திகிறிஸ்து வலியுறுத்துவான். அவன் ஆட்சிக்கு வந்த உடனே உலகம் முழுவதையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுவான். அதுக்கு ஏற்றபடி தான் இப்போ எல்லாமே தீவிரமாய் நடந்து கொண்டு இருக்கிறாரு. அவன் ரொம்ப காலெல்லாம் செல்லாது, உடனே நெக்ஸ்ட் டே அவன் எல்லாத்தையும் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணி அடிமையாக்கி விடுவான். 3 காரியம் சொல்லுவான். முத்திரையை பதித்து கொள்ளணும், அல்லது என்னுடைய பெயரை பதித்து கொள்ளணும், அல்லது நான் சொல்லுகிற என்னுடைய நம்பர், அந்த எண்ணை பதித்து கொள்ளணும். நெற்றியிலாவது வலது கையிலாவது. அந்த வசனம் இருக்கு பாருங்க, நெற்றி அல்லது வலது கை, அதில் தான் அது பதிக்கப்படணும் என்பதாய் சொல்லப்படுகிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்னது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது? கொரோனா காலம் ஞாபகத்துக்கு வருதா? நம்ம நிறைய மறந்துடுறோம். எல்லாம் கொஞ்சம் திருப்பி பாருங்கள். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் கொரோனா காலம் கொஞ்சம் முடிஞ்சு வந்து கொஞ்சம் கடைகள் திறந்தாங்க, பஸ் ஓட ஆரம்பிச்சது, ட்ரெயின் ஓட ஆரம்பிச்சது. அப்போ எல்லா இடத்துக்கும் நீங்கள் பஸ்ஸில் ஏற போனாலும், ட்ரெயினில் போய் ஏற போனாலும், விமான நிலையத்துக்கு போனாலும், ஆஸ்பத்திரிக்கு போனாலும், ஷாப்பிங் மாலுக்கு போனால் கூட உங்களை செக் பண்ணாங்க, காய்ச்சல் இருக்கான்னு. செக் பண்ணும்போது துப்பாக்கி மாதிரி ஒன்று கொண்டு வந்து நீட்டினாங்களா? நீங்கள் எதை காமிச்சிங்க? உங்கள் நெத்தியை காமிச்சிங்க அல்லது கை? இந்த 2 தான் காமிப்பாங்க. கையை காமிங்க அல்ல நெத்தியை காமிங்கன்னு. சின்ன பிள்ளைகள்லாம் ஓடி ஓடி போய் நெத்தி காமிச்சாங்க. பார்த்தீங்களா? ஞாபகம் இருக்குதா? நீங்களும் காமிச்சிங்கல்ல? வசனத்தில் எழுதியிருக்குல்ல, நெத்தியிலாவது வலது கையிலாவது. அப்போ கொரோனா காலத்திலே வந்துட்டா அப்படின்னா, கொரோனா காலத்தில் வரலை. நம்முடைய மைண்டை, உலகம் முழுவதில் இருக்கிற மக்களுடைய மனதை சாத்தான் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறான். சாத்தானுடைய அந்திகிறிஸ்துவினுடைய வெளிப்பாட்டுக்காக மக்களை உலக அளவில் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறான். ஒரு பக்கம் ஆவியானவர் 2ஆம் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். இன்னொரு பக்கம் சாத்தான் உலக மக்களை அவனுடைய அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்காக ஆயத்தப்படுத்துகிறான். இப்போ அவன் வந்த உடனே நெத்தியில் வலது கையில் இதை பதிக்கணும், கண்ணுக்கு தெரியாது, ஆப்ரேஷன்லாம் தேவையில்லை, டக்குன்னு ஒரு இதை பதிக்கணும்னு சொல்லிட்டா, அதான் கொரோனா காலத்தில் நெத்தியெல்லாம் காமிச்சம்மா பதிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஈஸியாக. மக்களுடைய மனதை அவன் ஆயத்தப்படுத்துகிறான் அந்திகிறிஸ்துவினுடைய வருகைக்காக. உலகம் முழுவதும் அது நடந்து கொண்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒரு சிப்பு, அதாவது பதிச்சிருவாங்க, ஒரு சிப்பை பதிச்சிருவாங்களே நெத்தியில் வலது கையில். இப்போ அமெரிக்காவில் சிலிக்கான் வேலின்னு இருக்குது, கலிஃபோர்னியா மாகாணத்தில். அங்கே இப்போ தீப்பிடிச்சு எரிஞ்சல லாஸ் ஏஞ்சலஸ், அந்த மாகாணத்தில் தான் சிலிக்கான் வேலின்னு அங்கே இருக்கிறது. சான் பிரான்சிஸ்கோ பட்டணத்தில் அங்கே தான் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. சிப்பு தயாரிக்கிற ஒரு கம்பெனி அரிசியை விட சின்ன சிப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம ஊர் அரிசியை விட சின்னது சிப்பு. அதுக்குள்ளே 20 லட்சம் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண முடியுமா? 20 லட்சம் இன்ஃபர்மேஷன். இப்போ எல்லாமே எதில் இருக்குது? கார்டில் இருக்குது. உங்கள் கார்டில் இருக்குதா? எல்லோரும் கார்டு வச்சுருக்கீங்களே, ஆதார் கார்டு. ஆதார் கார்டு போட்ட உடனே உங்கள் ஜாதகத்தை அது சொல்லிடும்.
இவங்க பேர் என்ன, ஊர் என்ன, எந்த ஊர், என்ன அட்ரஸ், அதுக்கு தான் ஆதார் கார்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ கார்டு வந்திருக்குது, அடுத்தது சிப்பு அதான் வரப்போகிறாரு. அதெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷனை உள்ளே வச்சு உங்கள் நெத்தியில் கையில் பதிச்சிருவாங்க. இனிமேல் ஒரு காலத்தில் காசு கொண்டு போனீங்க கடைக்கு பொருள் வாங்குறதுக்கு, அதுக்கப்புறம் கார்டு கொண்டு போகிறீங்க. இப்போ கார்டு தானே கொண்டு போகிறீங்க. கார்டு கொடுத்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, கார்டு கொடுத்து பேமெண்ட்டு கொஞ்ச காலம் வரைக்கும். இப்போ சமீப காலத்தில் பணமும் இல்லை, கார்டும் இல்லை. இப்போ பணம் கொட்டணும், கடையில் போய் ஜாமான் வாங்கினா செல்ஃபோன் இருந்தால் போதும். செல்ஃபோனில் என்னத்தை காமிக்கிறீங்க, ஜிபே, கூகுள் பேன்னு அப்படியே கிளிக் பண்ணுறீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. எதுக்கு பணத்தை கொண்டு போயிட்டு கார்டை கொண்டு போயிட்டு அதோட செல்ஃபோனில் அப்படி கிளிக் பண்ணுங்க, பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லை. இதெல்லாம் எதுக்காக நினைக்கிறீங்க? அந்தி கிறிஸ்து ஆட்சிக்காக ப்ரிப்பரேஷன் நடந்து கொண்டு இருக்கிறது, மறந்துடாதங்க. பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி நம்மளை இந்த லெவலுக்கு கொண்டு வந்து விட்டார். இப்போவே வெளிப்படைத்தன் விசேஷத்தில் சொல்லப்பட்டது இப்போவே நடக்க ஆரம்பித்து விட்டதை நீங்கள் கவனிக்கணும். இப்போவே கடைகளுக்கு போனால் நீங்கள் பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு QR கோடுன்னு வச்சுருக்காங்க. QR கோடுன்னு அதை கிளிக் பண்ணுங்க சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ சர்ச்சிலே காணிக்க QR கோடில் கொடுங்கன்னு போடுறாங்கல்ல. இல்லை, சர்ச்சில் காணிக்கை கொடுக்கணுன்னா ஸ்க்ரீனில் போடுறாங்களே QR கோடு, அதில் கிளிக் பண்ணுங்க, காணிக்கை கொடுத்துடலாம். இப்போ எல்லாருக்குமே தெரியுதா இல்லையா? அந்த QR கோடுன்னு ஒன்று போடுறாங்களே, அதில் ஏதாவது எழுத்து இருக்கா, நம்பர் இருக்கா? அப்போ எப்படி அது செயல்படுது? சீல், முத்திரை. பைபிளில் 2000 வருஷத்துக்கு முன்னாலே ஆண்டவர் எழுதி வச்சிட்டாரு. இது வந்துட்டு அறிந்து கொள்ளுங்க, இயேசு வாசற்படியில் வந்து விட்டார். அந்திகிறிஸ்து வாசற்படியில் நிற்கிறான், காத்துன்னு இருக்கிறான். ஆயத்தமாகிவிட்டது உலகம் அந்திகிறிஸ்துவுடைய வருகைக்கு. நல்லா அறிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னால் ஆவியானவர் எழுதி கொடுத்தது. முத்திரையில தான் வியாபாரம் நடக்கும், முத்திரையில தான் வாங்குறது விற்கிறதெல்லாம் நடக்கும். அதுக்கான அடையாளம் நம் கண் முன்னாலே தெரிய ஆரம்பித்து விட்டாரு. இனிமே நீங்க செல்போனும் தேவையில்லை, நெத்தியில பதிச்சிடுறோம். சும்மா கையை வீசிக்கிட்டு வா, அங்கே ஒரு மிஷின் இருக்கும் கடையில், ஒரு நெத்தி அதை கிளிக் பண்ணி எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள, அதிலே பேமெண்ட் கொடுத்துடலாம். இப்போ அமெரிக்காவில் அரிசியை விட சின்ன சிப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கான்னு தெரியுமா? நெத்தியிலாவது வலது கையிலாவது அதை பதித்து கொள்ளலான்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்காவில் ஒரு கம்பெனியில், ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் பெரிய பிஸ்னஸ்மேன் அறிவிச்சிட்டா இந்த சிப்பை விரும்பினவங்க பதிச்சு கொள்ளலான்னு அமெரிக்காவில் பதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட், பதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? இனி நமக்கு ரொம்ப காலம் இல்லை. ஒருவேளை நம்ம தலைமுறை தான் கடைசியா இருக்கலாம். இதுக்கு மேல காலம் இல்லை. வசனத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் கண் முன்னால ரொம்ப தீவிரமாய் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இந்த சிப்பை பதிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். உங்களை பிசாசு அந்திகிறிஸ்து கண்ட்ரோல் பண்ணுவான், உங்களை அந்திகிறிஸ்து கண்ட்ரோல் பண்ணுவான். அந்த சிப்பை பதிச்சுட்டா என்ன அர்த்தம்? அதில் என்னங்க தப்பு? கார்டுக்கு பதிலாக சிப்பை வச்சிட போகிறோம் அப்படின்னா, நெத்தியில் அதை எப்போ வாங்கிட்டீங்களோ நீங்கள் அக்கினி கடலுக்குள்ளே போகிறது கேரண்டி. என்ன வசனத்தில் இருக்குது இல்லை? சாத்தானுடைய முத்திரையை தரித்து கொண்ட எல்லாரும் நரகத்தின் அக்னியில், கந்தகமும் அக்னியும் இருக்கிற கடலில் பங்கடைவார்கள்னு இருக்குது. அதனால நம்ம கொரோனாவில் நம்ம காமிச்சோமே நெத்தியை, பரவாயில்ல நெத்தியில் வாங்கிக்கொள்ளன்னு வாங்கினீங்க, மோட்சத்துக்கு வரவே முடியாது, நரகத்துக்கு தப்பவே முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. இதில் தான் நீங்கள் வசனத்தை வாசித்து கவனமாக இருக்கணும். இனி வேக வேகமாக இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ரொம்ப குயிக்கான இந்த காரியம் நடக்கும். ஈஸியாக நமக்கு தெரியும், சுலபமாக நமக்கு தெரியும். இந்த விஞ்ஞான வளர்ச்சி என்பதாய் சொல்லப்படும். அதுக்கு பின்னால் இருப்பது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. விஞ்ஞான வளர்ச்சியை வச்சுதான் சாத்தான் முழு உலகத்தை அடிமைப்படுத்த போகிறான். இப்பவே உங்க செல்போன் இருக்குல்ல, எல்லாரும் செல்போன் யூஸ் பண்ற பழக்கம் வந்து விட்டது. இனி செல்போன் இல்லாம ஒருத்தர் வாழ முடியாத அந்த சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. பேங்க் அக்கௌண்ட் அதில் தான், நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போடணும்னா அதில் தான், ட்ரெயின் டிக்கெட் போடணும்னா அதில் தான், டைம் அதில் தான், எங்கே இருக்கிறீங்க எங்கே போகிறீங்க எல்லாமே செல்ஃபோனுக்குள்ளே கொண்டு வந்து அது இல்லாமல் ஒருத்தர் வாழ முடியாத இந்த சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க.
எதுக்கு? எல்லார் கையில் செல்ஃபோன் இருக்குது. இப்போ நீங்கள் திருச்சியில் ஒரு சர்ச்சுக்குள்ளே இத்தனை பேர் செல்ஃபோன் இங்கே இருக்குன்றதை யாரோ ஒருத்தன் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் எங்கே இருக்குன்னு யாரோ ஒருத்தன் கவனிச்சுக்கிட்டே இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? கவனிச்சுக்கிட்டே இருக்கான். உங்கள் செல்ஃபோனை வச்சு ட்ரேஸ் பண்ணிடுவாங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் அதெல்லாம் பேப்பரில் வாசிக்கும் போது நமக்கு இன்ட்ரெஸ்டாக தெரியுது. அதுக்கு பின்னால் இருப்பது வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியம்.